கர்நாடகா, கேரளா அவங்க இதில் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க சேஃப்டியாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அதை தவற விட்டுறோம். காற்றும் வந்து காசு கொடுத்து வாங்க நிலைமை கண்டிப்பாக வரும். கேரளா கர்நாடகாவில் சரியாலாம் இல்லை. அவங்கக்கிட்ட எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஒன்று வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அதை திருடி கொடுக்கறதுக்கு இங்கே ஆள் நிறைய பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 அரசுகள் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு மேலே சொல்லணும், டீப்பாக சொல்லணும்னு போனால் என்னென்ன விஷயங்களோ இருக்குது. அதெல்லாம் சொன்னேனாக்கா நாளைக்கு எங்கள் வீட்டு வாசலை எவனா வந்து இருப்பான். மற்ற ஸ்டேட்டுக்காரங்க கேரளாக்காரனை எடுத்துக்க அவனுடைய பொருள், அவனுடைய கனிம வளம் அவன் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பாதுகாக்கல. அவங்க எதுவும் விற்க மாட்டேங்கிறாங்கல்ல, நம்மகிட்ட தானே எடுத்துக்கிறாங்க. வேறு சைட்லேருந்து தான் வாங்குறாங்க, அவங்க சைட்லேருந்து எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது, அது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக கிடையாது. கனிம வளத்தை சுரண்டி மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து கடத்த தான் செய்கிறாங்க. ஆனால் அழிவு தான். ஏன்னா இவங்க வந்து பல வருஷமாக திருட்டுத்தனமாக கொடுத்தே பழகப்பட்டாங்க. அவங்களாம் வாங்கியே பழகப்பட்டாங்க. கொடுத்து சுவிஸ் பேங்கில் போடுறது, கேட்டால் இத்தனை கோடி ஊழல்ன்றது, அத்தனை கோடி ஊழல்ன்றது. இவங்க வந்து பல வருஷமாக இப்படியே பழகப்பட்டாங்க. இன்னைக்கு படிக்க தெரியாதெல்லாம் மந்திரி ஆகலாம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களுக்கு கொண்டு போறதுனால தமிழ்நாட்டில் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பொதுமக்களிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்கள்கிட்ட கேட்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்களை பிற ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இங்க உள்ள முன்னாள் ஆட்சியமா இருந்தாலும் சரி, இப்போ உள்ள ஆட்சியா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் தமிழ்ங்கிற ஒரு உணர்வு இல்லாதவங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா எது எடுத்தாலும் கொஞ்சம் அப்படியே வந்து லூஸில் விட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் உணர்வோட வந்து தமிழ்நாடு இது நம்ம ஸ்டேட்டு, நம்மளுடைய வளத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற இது வந்து அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. மற்ற ஸ்டேட்டுக்காரங்க கேரளாக்காரனை எடுத்துக்க அவனுடைய பொருள், அவனுடைய கனிம வளம் அவன் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கணும். இதே கர்நாடகாவை எடுத்துக்கங்க, அவன் வந்து அதை ஏற்கனவே 2-3 அணை இருக்குது காவேரி லைனில். அவன் வந்து மறுபடியும் ஒரு அணை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த சிவகுமார் வந்து அங்கே மாநில சிஎம் வந்து போராடிட்டு இருக்கான். நம்மளும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறவங்க இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் வந்து லூஸில் விட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 406 டிஎம்சி வந்து நமக்கு அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர். ஆனால் இப்போ வந்து 100 சில்லறையே, நம்ம 102 112 சில்லறையோ தான் டிஎம்சி தான் கொடுக்க வேண்டியது. அது கூட கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ தூரம் அதை லூஸில் விட்டுட்டாங்க. 406 இருந்ததை இன்றைக்கி 112 டிஎம்சியோ வந்திருக்கு. அதை கூட வந்து குறைக்கிற அளவுக்கு இவனுங்க அது பற்று இல்லாமல் விட்டுட்டாங்க. போராடலை. ஏன் நாங்கள் இவ்வளோ தூரம் லூஸில் விடணும் அப்படிங்கிற மாதிரி போராடாமல் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி தான் மணலாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும். இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து ஃபுல்லாக வந்து உடச்சி எடுத்துகிட்டு கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவனுடைய மலையே ஊராக வச்சுட்டு இருக்கான். அந்த ஊருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மலை தான். கர்நாடகா எடுத்துங்க, அதுவும் வந்து பாதிக்கு பாதி மலை தான். ஆனால் அவனுடைய வந்து கனிம வளத்தை பாதுகாக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பாதுகாக்கல. இவனுங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிறவங்க இருக்காங்க. இவனுங்க தமிழ் பற்று அரசியல்வாதிகளுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணால் அங்கே இருக்கிற மக்கள் போராடணும். அதுதான் முக்கியம். வளத்தை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லைங்களா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிஎம் வந்து விஜய் வந்து எதையுமே துணிஞ்சு செய்கிறார், புரியுதுங்களா? இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டினோட கனிம வளத்தை வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து கையாடல் பண்ணக்கூடாது. இதை வந்து இளைய சமுதாயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமையாக நம்ம நினச்சி செய்யணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தமிழ்நாட்டுக்கு. ஏடி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு டெவலப் ஆகணும்னா இங்கே தமிழ்நாட்டினோட கனிம வளத்தை வந்து நம்ம பாதுகாத்தா தான் வந்து நமக்கு வந்து மற்ற ஸ்டேட்டுங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நம்பர் 1 வர முடியும். அது என்னோட கருத்து. அது நம்ம நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளோட சரியான பராமரிப்பு கிடையாது, ஒரு இது கிடையாது. அதனால அப்படி போகுது. கேரளாவிலலாம் அவங்க கனிம வளங்களை பாதுகாத்துறாங்க. அவங்க எதுவும் விற்க மாட்டேங்கிறாங்கல்ல, நம்மகிட்ட தானே எடுத்துக்கிறாங்க. வேறு சைட்லேருந்து தான் வாங்குறாங்க, அவங்க சைட்லேருந்து எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. கர்நாடகா, கேரளா அவங்க இதில் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க சேஃப்டியாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அதை தவற விட்டுறோம். பின்னாடி கண்டிப்பாக தண்ணியும் காசு கொடுத்து வாங்குற மாரி நிலம வரும். காற்றும் வந்து காசு கொடுத்து
வாங்க நிலைமை கண்டிப்பாக வரும். அது நம்ம பாதுகாப்பு வந்து தவற விட்டுறோம். கனிம வளங்கள் கொள்ளையினால் இயற்கை சீற்றம் இயற்கையை பாதிப்பு அடையுது. இயற்கை பாதிப்பு அடையுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ரியாக்ஷன் தண்ணி மழை பெய்கிறதுல ஆரம்பித்து நம்மளுக்கு காற்று கிடைக்கிறதுல ஆரம்பித்து இயற்கையான சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகும். சரிங்களா? இந்த பிரச்சனைங்களால் நம்ம வந்து ஒரு விஷயமா நம்ம இழந்துக்கிட்டே வருவோம். மழை இல்லைன்னா என்ன ஆகும்? பூமி வறண்டு போகும். பூமி வறண்டு போச்சுன்னா அடுத்தது அந்த பூமியை நம்பி உக்காந்துட்டு இருக்கோம், பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். உண்மையான விஷயம் இதுதான். இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு மேலே சொல்லணும், டீப்பாக சொல்லணும்னு முன்னா என்னென்ன விஷயங்களோ இருக்குது. அதெல்லாம் சொன்னனாக்கா நாளைக்கு எங்கள் வீட்டு வாசலில் எவனா வந்து நின்றுருப்பான். சரிங்களா? இல்லை, இது கேரளா கர்நாடகா போன்ற நாடுகள்லாம் சரியாக இருக்கிறாங்க. இங்கே இது தவறு கேரளா கர்நாடகாவில் சரியாலாம் இல்லை. அவங்கக்கிட்ட எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஒன்று வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய்ட்டு அதை திருடி கொடுக்கறதுக்கு இங்கே ஆள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லாமே இருக்குது. அங்கங்கேயே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன் அதர் ஸ்டேட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. இவங்க பண்ண சரிதான் என்னை பொறுத்தவரை. காற்றெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏற்கனவே நீர் பிரச்சனை நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் காடெல்லாம் ஆயிடுச்சா மழையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது நமக்கு இது இன்னும் போக போக கனிம வளங்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாடு இன்னும் மோசமான பாதிக்க செல்லும். அதனால் சில 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 காரணத்துக்காக கனிம வளத்தை தற்காலிகமாக தடை செய்வதை பொறுத்து கொள்ளதான் வேண்டும். கேரளா கர்நாடகாலாம் ஒத்துமை இருக்கு ஐயா. நம்ம நாட்டில் ஒத்துமை கிடையாது. ஒத்துமை மாதிரியே நடிச்சுட்டு எல்லாத்தையுமே வித்துடுறாங்க. அது இவங்களும் சரி அவங்களும் சரி ஏற்கனவே இருந்தவங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்றதா தெரியல. இவர் வந்து இதில் அனுபவம் தான் பரவாயில்ல வந்துட்டார். ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவார். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. இப்போவே ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்பிக்கை மாரி தான் பண்ணுறாரு. நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். இப்போட நான் ஒரு கூலிக்காரன் ஒரு 10 ரூபா போய் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா 10 ரூபாய்க்கு திருப்தியாக சாப்பிட்டு வரும். இதே நான் வந்து அந்த 10 ரூபா அந்த அம்மா ஹோட்டல் இல்லைன்னா 50 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியாது. அந்தமாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணுறாரு. ஒரு ஆஸ்பத்திரிலாம் போட பக்கா கிளீனிங், பக்கா செக்கிங் ஆஃபீஸர்லாம் போட்டுருக்காங்க. அம்மா ஹோட்டல்லே செக்கிங் ஆஃபீஸர் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னே அந்த எந்த ஆச்சரியம் இவங்களும் அந்தமாரி பண்ணல, அவங்களும் அந்தமாரி பண்ணலை. கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது, அது உண்மை தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் வந்து எப்படின்னா இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாமே, பர்டிகுலராக நான் சொல்ல விரும்பலை, எல்லா கட்சிகளுமே கனிம வளத்தை சுரண்டி மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து கடத்த தான் செய்கிறாங்க. அது மற்ற ஸ்டேட்டுக்குன்னு சொல்ல முடியாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இது நடக்குதுன்னு எனக்கு. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா கனிம வளங்களும் வந்து மக்களுக்கு தேவையான அளவில் இருக்குது. நம்மளோட கனிம வளங்களை மற்ற ஸ்டேட்லேருந்து எடுத்து போகிறதுனால நமக்கு தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறோம். அதனால் விலைவாசி உயர்வு, கட்டிடங்கள் கட்டுவதில் சிரமங்கள், பலவேறு சிரமங்கள் நம்ம பாதிப்புள்ளாகிறோம். நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நீர்நிலைகளோட நீர்மட்டங்கள் குறைந்து நிலத்தடி நீரும் குறைஞ்சிருக்குது. இப்படியே போச்சுன்னா நமக்கு நீர்வள ஆதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டு குடிநீர் பாதிப்பு ஏற்படுறது என்னோட கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரி தமிழ்நாடுகளில் நடக்கும் பொழுது இங்கே உள்ள கனிம வளங்களுடைய வளம் எப்படி இருக்கும், எதிர்கால தலைமுறையினருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இது ரொம்ப பெரிய பாதிப்பு தான். இன்னைக்கு பாருங்க, இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை பக்கத்தில் இருக்கிற இந்த திருநீர்மலை, இந்த பக்கத்தில் வந்து என்ன ஒரு தாம்பரம் பக்கத்தில், அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்த மலைங்கள்லாம் இப்போ மலையவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு 2000 நான் போயிருக்கேன் அந்த இடம்லாம். திருநீர்மலை ஏர்போர்ட் பக்கத்தில் திருசூலம், பல்லாவரம் அந்த பக்கம்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து மலைங்க பெரிய பெரிய மலைங்க இருந்தது. இன்றைக்கி மலையே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 500 அடி 1000 அடி பள்ளமாகவே இருக்குது. நான் இது என் கண்கூடாவே பார்த்துருக்கேன். எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதாவது அந்த உணர்வு இல்லை. நம்மளுடைய கனிம வளத்தை நம்ம பாதுகாக்கணும். இவனுங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கணுங்கிறதோட அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளும் வந்து ஏன் இவ்வளோ எடுக்கிறீங்கன்னு போய் கேட்கறதுக்கு முடியாமல் சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மழை கிடைக்காது. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷங்கள பசங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக கிடைக்கிது. ரொம்ப அரிதான பொருளாக இருக்கும். நம்ம களிமண் மண் தண்ணீர் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கிடைக்கிது. அப்படி இப்போயே தண்ணி துட்டு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவு ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் ரொம்ப ரேராக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய அந்த பாறைகள் வந்து அடுத்த மாநிலத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு பாதிப்பு தான். அது வந்து ரேட் அதிகமாகிடும் சார். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போயே அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க மக்கள். அந்த சிமெண்ட் ஜல்லி அந்த இருக்குல்ல, அது ரேட்டு டபுள் ஆகிடுச்சு. இல்லை, மழை இல்லைன்னா மலையை சார்ந்து அதை சார்ந்து சில உயிரினங்கள் இருக்கும். அந்த உயிரினங்களில் அதுக்கு அடுத்தது அதாவது அந்த மண் அந்த மலையை காப்பாற்றுறதுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா அதிலேருந்து அந்த தண்ணி வரும். மழை பெஞ்சதுன்னா தண்ணி வரும், மரங்கள்லாம் இருக்கும், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியான்னு இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது
நில வளம் அதாவது தண்ணி வளம் இல்லாமல் போகும்போது அந்த பூமியில் வந்து உங்களுக்கு விவசாயம் இல்லாத போகும். விவசாயம் இல்லாத போச்சுன்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட ₹1 கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்த ₹10 கொடுத்து வாங்குறதோ, ₹100 கொடுத்து வாங்குறதோ, ₹1000 கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். இதுதான் தமிழ்நாட்டில் விலைவாசிகளும் கூடிடும், அந்த கனிம வளங்களோ சம்மந்தமான விலைவாசிகளும் கூடிடும். இப்போ வந்து இரும்பு சம்மந்தமாக இருக்குன்னா இரும்பை வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு இது, வெளியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குப்பா. சரியா? இது அதுமாதிரி மண், கல், ஜல்லி எல்லாமே பாதிப்புன்னா அழிவு தான். ஏன்னா இவங்க வந்து பல வருஷமாக திருட்டுத்தனமாக கொடுத்தே பழகப்பட்டாங்க, அவங்களும் வாங்கியே பழகப்பட்டாங்க. கொடுத்து சுவிஸ் பேங்கில் போடுறது, கேட்டால் இத்தனை கோடி ஊழல்ன்றது, அத்தனை கோடி ஊழல்ன்றது. இவங்க வந்து பல வருஷமாக இப்படியே பழகப்பட்டாங்க. இன்றைக்கி படிக்க தெரியாதெல்லாம் மந்திரியாக இருந்தான், இப்போ படித்தவன் மந்திரியாக வந்திருக்கான். டிஃப்ரெண்ட் என்னமோ தான். அன்றைக்கி வந்து மக்கள் எதுவுமே வந்து கண்டுக்கல. எங்கள் தாத்தா கண்டுக்கல, எங்கள் அப்பா கண்டுக்கல, இப்போ நான் கூட கண்டுக்கல. என் புள்ள படித்தான், அவன் கண்டுக்கினான். இது எங்கே வீக்னஸ்னுமோ அதை கண்டுபிடிச்சி இப்போ பார்க்குறாங்க. நிறைய பாதிப்புகள் நடக்குது. இப்போ கனிமவளத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் வந்து கீழே போகும். நிலத்தடி நீர் கீழே போகிறது மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த நிலத்தடி நீர் கீழே போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்க்ளூடிங் சென்னை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து தண்ணி கீழே போக என்ன ஆகும், லாஸ்ட்டில் தண்ணி கிடைக்காம போயிடும். தண்ணி கிடைக்காம போக லாஸ்ட்டில் என்ன ஆகும், அதுக்கு பக்கத்து கண்ட்ரிலேருந்து வாங்குற லெவலில் நம்ம வந்துடுவோம். ஆல்மோஸ்ட் வந்துடும். இன்னும் மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 இல்லை 10 வருஷத்துக்குள்ளே இது நடந்துடும். கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் நடந்துடும். அரிசி கிடைக்காம போயிடும். ஃபஸ்ட்டு அரிசி ஆல்மோஸ்ட் இப்போயே முடிஞ்சிருச்சு கதை. இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்தது கோதுமைக்கு போயிடுவோம். கோதுமை வந்து இந்தியாவில் நம்மளோட மண்ணுக்கு அது வராது. பஞ்சாபில் அடுத்தது போகும். பஞ்சாபில் மற்ற பக்கத்து ஸ்டேட்டை நம்பி நம்ம உட்காந்துருக்கணும். அவன் கொடுக்குறப்ப தான் கொடுப்பான். அவன் ஸ்டேட்டுக்கு போக தான் நமக்கு தருவான். இதேமாரி போயிட்டு இருந்தோன்னா லாஸ்ட்டில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அழிக்கிறதுனால காற்று மாசு, மண் மாசு எல்லாமே ஏற்பட்டு மனிதனோட இயற்கை சூழ்நிலை பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது, ஆரோக்கியமும் பாதிக்கப்படுதான் நான் கருதுறேன். எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரி சிக்கல்கள்லாம் எதிர்கொள்வோம்? இந்த மாதிரி போச்சுன்னா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கால தலைமுறைக்கு இயற்கையான வளங்களை பார்க்க முடியாமல் போயிடும். இயற்கை வளங்களால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்காம போயிடும். முக்கியமாக நீர்வள ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு உயிரினங்கள் அழிவிற்கே பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ இதனால் வந்து தொடர்ச்சியாக இயற்கை சீற்றங்கள் எந்த மாதிரி நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துது? இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு சென்னை வாசிங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும். இயற்கை சீற்றம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து மழை கிடையாது, மழை தேவைப்படுங்கிற நேரத்தில் மழை கிடையாது, வெயில் தேவைப்படுங்கிற நேரத்தில் வெயில் கிடையாது. நேரம் இல்லாமல் எல்லா நேரமும் வந்து இப்போது வெயில் அதை இப்போ என்னமோ எல்னினோன்னு ஒன்று வரதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த மலைகள் இயற்கை வளங்களை சுரண்ட அதனுடைய பாதிப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு. பாதிப்பு வந்து நமக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனால் அது வந்து இந்த பத்திரிகையில் வந்து நமக்கு தெரியப்படுத்துறது இல்லை. இது ஓரளவுக்கு படிக்காத பாமர மக்களுக்கு தெரிய வர்றது இல்லை. அதனால் நான் என்னன்னா இது பத்திரிகையில் இருக்கிறவங்களும் வந்து நமக்கு வந்து இதை தெரியப்படுத்தணும். அது உடனுக்குடனே தெரியப்படுத்தணும். எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து மேலிடத்தோட இதுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அது ₹100 கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்த ₹10 கொடுத்து வாங்கும்போதே அங்கே 10 பேர் லைனில் குறைஞ்சிட்றான். ₹100 கொடுத்து வாங்கும்போது அதில் இன்னொரு 5 பேர் குறைஞ்சிட்றான். ₹1000 கொடுத்து வாங்கும்போது 2 பேராக நின்றுட்டுருப்பான். அல்டிமேட்லி கடைசியில் எங்கே போய் நிற்குதுன்னா யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் தான் வாங்குற மாதிரி ஆகிடும். இதனால் இப்போ மனித வளங்கள் வந்து ஆரோக்கியமற்று இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்கு. என்னென்ன மாதிரி நோய்கள் எதிர்கொள்கிறோம்? பல விதமான நோய்கள் இருக்குது. இயற்கையான நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா அதை தேடி போகிற மாதிரி ஆயிடுது. இப்போது இங்கே நம்மளுக்கு காற்று கிடைக்க வேண்டியது நம்ம இன்னொரு ஊரில் போய் வாங்கணும் போது அதுக்கு செலவு பண்ணிட்டு போக வேண்டியது. இதனால் மனுஷன் பாதிக்கப்படலையா? அதுக்காக கொஞ்சம் காசு சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள். மதுரைக்குன்னா ஊரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே விட்டு போயிடறானுங்க. சாதாரணமாக சொல்ல போனால் சைனாக்காரன் அந்த இதனால வந்து கொரோனான்னு இந்தமாரி இவங்க சின்ன இதுவாக வைரஸுங்க இங்கே விட்டுட்டு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம வேலை போகிறது அதில் கண்டுக்க கிடையாது. ஏன்னா முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அரசியல்வாதிங்க தான். அவங்க பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கணும், அவங்க சொந்தக்கார பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கணும். அதுக்கோசம் வந்து நம்ம வந்து வேலை போகிற ஸ்பீடில் அதை கண்டுக்கிறது. ஒரு ஜுரம் வருது சாதாரணமாக விட்டுறோம். அது ஒரு 10 பேருக்கு வந்தால் நமக்கே தெரியுது என்னடா இது அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் பெருசானாலும் தெரியும். இவங்க இதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுறாங்க ஒரு பெரிய ஆறு பக்கத்தில்.
அவன் பாட்டினா என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஏரியா கட்சிக்காரனுக்கு காசை கொடுத்துட்டு கழிவு நீரெல்லாம் இதில் விட்டுறான், எங்கள் தண்ணியில் விட்டுறான். அது நம்ம மக்களுக்கு தெரியல. அதில் எருமாடு குளிக்குது, மனுஷனும் குளிக்கிறான். அப்படின்னும் உடம்பு நல்லா கெடுதி தான் வருது. இது ஒன்று. இதனால காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எரிக்கூடாதுன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறான், செம்பு கிம்பு தான் மொத்தமாக போட்டு எரிச்சு விட்டு வந்துடுறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு அன்றைக்கி 1/4 அடிக்கு காசு வேணும். 1/4 அடி காசு அவன் ஊருக்கு எப்படி போனான்னா இவன் நிலமை சுயநலமாக யோசிச்சு தான் ஊருக்கு கெட்டு கீராவரி ஆகிட்டுருக்கு. எப்போனா ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே நல்லாயிருக்கும். ஒரு சீசன்லாம் கேரளாலாம் அழிஞ்சே போயிடுச்சு. இன்றைக்கி அவன்லாம் பார்க்கணும் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் ஒத்துமை கிடையாது. நம்ம ஒண்டியாக சாப்பிட்னா நம்ம ஒண்டியாக தூங்கினா வரணும். கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற நிலைமை தான் வரும். காற்று மட்டும் கிடையாது, சாப்பாடு நீ என்னதான் வீட்டில் நீ சமைக்கணும்னா முதல்ல காய்கறி இருக்கணும். காய்கறி கிடைக்காது. இன்னும் கனிம வளத்தை சுரண்டிட்டானுங்கன்னா நீங்கள் அடியில் இப்பயே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நியூட்ரினோ அது இது ஏகப்பட்ட சொல்லப்போனால் எனக்கு தெரியாத ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இன்னும் வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்க போகும்போது என்னென்னா லாஸ்ட்டில் சுத்தமாக முடிஞ்சிடும். ஸ்டேட்டே காலியாகிடும். தப்பி இதில் யாரையும் குறை சொல்லணும் இல்லை, நம்ம முடிச்சுக்கணும், அவ்வளோதான். பொதுமக்கள் நம்மளால் எந்த அளவுக்கு மனித வளத்தை காப்பாற்ற முடியுமோ, ஒரு வீட்டில் இடம் இருந்ததுன்னா ஒரு 4-5 மரத்தை நட்டு வைக்கணும். பின்னாடி இடம் இருந்ததுன்னா ஒரு தோட்டத்தை உருவாக்கணும். இதுதான் என்னுடைய விஷயம். என் வீட்டில் இல்லை, அவ்வளோதான். அதனால் அதை என்னால் உருவாக்க முடியல. என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 மரத்தை நான் நட்டு வச்சுருவேன். இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எல்லாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக மொத்தமாக அழிஞ்சிருவோம், அவ்வளோதான். இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுன்னா இப்போ தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம். இந்த சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா வீட்லேயும் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். இந்த நிலைமை இப்போயே இருக்குதுன்னா அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா காற்றையும் நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு எனக்கு கருத்தை பதிவு செய்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.